இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறுவர்களுக்கான வேத வகுப்பை வழக்கமாக நடத்தும் போதகர் அந்த வாரம் நடத்த முடியாத நிலையில் ஒரு புதிய போதகர் அந்த நாளின் அந்த வகுப்பில் போதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவர்கள் எவ்வளவு வேதாகமத்தை தெரிந்திருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்க அவர் முடிவு செய்தார். எனவே அவர் சிறுவர்களிடம் எரிகோவின் சுவர்களை இடித்தது யார் என்று கேட்டார். எல்லா சிறுவர்களும் அதை தாங்கள் இடிக்கவில்லை என்று மறுத்தனர். போதகர் அவர்களின் அறியாமையை கண்டு திகைத்து போனார். அந்த வகுப்பிற்கு பின் நடந்த மூப்பர்கள் கூட்டத்தில் தனது இந்த அனுபவத்தை பற்றி அவர்களிடம் பேசினார். எரிகோவின் சுவர்களை இடித்தது யார் என்று சிறுவர்கள் எவருக்கும் தெரியவில்லை என்று புலம்பினார். கடைசி வரை மூப்பர்கள் குழு அமைதியாக இருந்தது. இறுதியில் அந்த ஆலயத்தில் ஒரு மூத்த விசுவாசியான மூப்பர் கூறினார், பிரசங்கியாரே, எரிகோவின் சுவர் இடிப்பட்ட அந்த சம்பவம் உங்களை மிகவும் வருத்தப்பட செய்துவிட்டதாக தோன்றுகிறது. எனினும் எங்கள் ஆலயத்தில் உள்ள அந்த சிறுவர்கள் அனைவரையும் நான் அவர்களுடைய சிறு பிராயம் முதல் நன்கு அறிவேன். அவர்கள் நல்ல பையன்கள். அவர்கள் தெரியாது என்று சொன்னால் அந்த தவறை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என நான் அவர்களை நம்புகிறேன். சபையில் உள்ள பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு நிதியிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த உடைந்த சுவர்களை சரி செய்து விடுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட அந்த போதகர் சபையின் நிலையை எண்ணி அதிர்ந்து போனார். ஆம், என கருமையானவர்களே, இந்த சம்பவம் கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவமாகும். இன்று விசுவாசிகள் என்று கூறிக்கொள்ளும் பலருக்கு பொருந்தக்கூடிய பாடமாக இது இருக்கின்றது. இது நிமித்தம் திருச்சபை பலவீனமாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. திருச்சபை பலமாக இருக்க விரும்பினால் ஒவ்வொரு விசுவாசியும் வேதாகமத்தை நன்றாக படிக்க வேண்டும். வேதத்தை படிக்கும் போது அதை புரிந்து கொள்ள நம் கண்களை திறக்கும்படி ஆவியானவரிடம் மன்றாட வேண்டும். மேலும் தேவனுடைய வசனங்களை படிப்பதன் மூலம் கற்றுக்கொண்டதை நமது சொந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். வேத பாரகனாகிய எஸ்ரா கர்த்தருடைய பிரமாணத்தை கடைபிடிப்பதில் தன்னை அர்ப்பணித்திருந்தார். சிலர் வேத வசனங்களை நன்கு மனப்பாடம் செய்து கரைத்து குடித்திருப்பார்கள். ஆனால் வேத வசனங்களுக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. பெருமை, மேட்டிமை, பொறாமை, கோபம், சண்டையிடுதல், பிறருடன் ஒத்துப்போகாத தன்மை, எரிச்சல், கோள் மூட்டுதல், மன்னிக்காத சுபாவம், அன்பற்ற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை படித்து அதை கடைபிடிக்காமல் இருந்தால் அது தன்னைத்தானே ஏமாற்றுவதாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என வேதம் கூறுகிறது. மேலும் எஸ்ரா இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆம், தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் மூத்த விசுவாசிகள் ஆலயத்திற்கு புதிதாக வரும் புதிய விசுவாசிகளுக்கும் சரியான முறையில் கற்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்காக நாம் உண்மையாக ஜெபித்தால் தேவன் நமக்கு கதவுகளை திறப்பார். ஆம் பிரியமானவர்களே, எஸ்ராவை போல தேவனுடைய வார்த்தையை படிப்போம், நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதன் விளைவாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்மையான வெற்றியை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே வேத பாரகனாக எஸ்ராவை போல கர்த்தாவே வேதத்தை வாசிக்க அதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க மற்றவர்களுக்கு அப்பா அவற்றை போதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நாங்கள் ஆண்டவரே அந்த வேத வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து நடக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.